ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நேற்றே, அதாவது புதன்கிழமை நம்மளுக்கு தைப்பூசம் தொடங்கிருச்சு இல்லைங்களா? ஒரு சில பேர் தைப்பூசம் விரதம் இருப்பீங்க, ஒரு சில பேர் இருக்க முடியாமல் கூட இருப்பீங்க. தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே 48 நாள் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செஞ்சு நிறைய பக்தர்கள் பயங்கர பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த வருடம், அதாவது 2025 வருட தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி தான் வருது இல்லைங்களா? தை மாதம் வரும் பௌர்ணமி தேதி தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுவோம். இந்த தைப்பூச தினத்துக்கு முன்பாகவே விரதம் இருக்க தொடங்குறவங்க இன்றிலிருந்து விரதம் இருக்கணும். 48 நாள் நிறைவு செஞ்ச அப்புறம் தான், அதாவது எப்போ அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க. 48 நாள் விரதம் இருக்க முடியாதுங்க, 21 நாள் விரதம் இருக்கலாம். விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். நிச்சயமாக இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரும் கிடைத்தே தீரும். அவ்வளோ பவர் இதுக்கு அதிகமாக இருக்குது. டிசம்பர் 25 சரிங்களா? நேற்றைய தினமே தொடங்கிடுச்சு. நான் பதிவு போட மறந்துட்டேன், அதாவது தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அதாவது புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதம் தொடங்கிடணும். விரதம் எப்படி தொடங்கணுன்றதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பயங்கரமான விஷயங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் முருகரை அனுதினம் நினச்சாவே போதும். வீட்டில் முருகர் படம் இருக்குன்றப்போ அந்த படத்தை எடுத்து வச்சு தனியாக அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன அகல் விளக்கு தீபம் வச்சு நெய் ஊற்றி தினமே வழிபடணும். குழந்தை வரம் தள்ளி போகிறவங்க அந்த விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கில் ஒரு குழந்தை தெரிகிற மாதிரி நீங்கள் பாவிச்சு குழந்தை வரம் சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கணும். சரிங்களா? சுத்தபத்தமாக இருக்கணும். உடம்பு மட்டும் இல்லாமல் மனசு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ஆகக்கூடாது. அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாது. அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனசில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. பொறாமல் இருக்கக்கூடாது. முக்கியமாக சாந்தமாக இருக்கணும். தினமே குளிச்சு முடிச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீரை எடுத்து நெத்தியில் பூசிக்கணும். சரிங்களா? பூசிக்கிட்டு அடுத்த வேலையை செய்ய பார்க்கணும். சரி, என்னால் 48 நாள் விரதம் இருக்க முடியலங்க, ஆனால் நான் தைப்பூசம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன்றவங்க யாராக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை, கிருத்திகை நாள் வருது இல்லைங்களா? அந்த நாளில் முறையாக இருந்தீங்கன்றப்போ குழந்தை வர வேணும், கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்னால் அப்படி இருக்க முடியலன்றப்போ தினமுமே காலைல எழுந்து எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு திருநூறு வச்சுட்டு ஒரு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்ற மந்திரத்தை மட்டுமே உச்சரிச்சா கூட போதும். என்னால் தினமுமே இருக்க முடியாது. ஒரு சிலர் வீட்டில் அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, சமைக்காமல் இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் இந்த மந்திரத்தை மட்டுமே காலை தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நாளை நீங்கள் நார்மலாக தொடங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி கூட பண்ணலாம். சரிங்களா? நேரம் கிடைக்கும் போது முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கிற பட்சத்தில் முருகான்ற நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அவ்வளவுதான். தினமும் வீட்டில் இருக்க முருகப்பெருமானை பார்த்தாலே போதும், அவருக்கு ஒரு பூ தினமும் வச்சாலே போதும். இவ்வளவுதான் வழிபாடே. ஒரு சில பேர் 48 நாள் தொடர்ந்து பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 48 நாள் தொடர்ந்து பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ 48 நாள் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். 48 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. தீட்டு காலமாக இருந்துச்சுன்னா கூட முருகனை நினைக்காமல் இருக்க வேணாம். முருகனை நினைக்காமல் இருக்க அப்படி அவசியம் இல்லை, நினைக்கணும். பூஜை ரூம் மட்டும் போகாதீங்க. மற்றபடி நீங்கள் எப்படி நீங்கள் அந்த விரதத்தை இருக்கீங்க, அந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. 48 நாள் இருக்கலாம், இல்லை 21 நாள் இருக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி முருகப்பெருமான் நினச்சி நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து தினமும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு ஓம் சரவண பவ, வேலும் மயிலும் துணை, ஓம் முருகா முருகா போற்றி, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேங்க. அது டெய்லியும் ஒரு டைம் ஆச்சு, ஒரு நாளைக்கு 6 முறை கேட்கணும், சொல்லணும். சரிங்களா? அது நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும். சரிங்களா? அது என்னன்றதை சொல்கிறேங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. இந்த காலைல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு மந்திரம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாமே நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. பயங்கரமாக விரதம் இருக்க முடிஞ்சவங்க 48 நாள் விரதம் இருங்க. 48 நாள் எல்லாம் விரதம் இருக்க முடியாதுன்றங்க 48 நாட்களுக்கு தூங்கி எழுந்த உடனே ஆச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அசைவம் சாப்பிடுங்க, சமைங்க, எது வேணாலும் பண்ணுங்க. காலை தூங்கி எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ண போங்க. அந்த நாளை அவர் கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு சில பேரால் முடியும், ஒரு சில பேர் முடியாதால இந்த எளிமையான பதிவு சொல்கிறேன். அருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் வருவாய் குணே. இதை நீங்கள் நடக்காத விஷயங்களை கூட நடத்தி காட்டும், கேட்காத விஷயங்களை கூட வாரி வழங்கும். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க. நான் ஒரு சில முருகன் மந்திரம்லாம் சொல்கிறேன். உங்களால் அதோட பவர் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ ஓம் சரவண பவன் சொன்னீங்கன்னா பாதுகாப்பும் முருகப்பெருமாள் அருளும் கிடைக்கும். ஓம் சண்முகாய நமகன்னு சொன்னீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமகன்னு சொன்னால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். வேளாவான் கூப்பிட்டா வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமகன்னு சொன்னால்
மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கையில். ஓம் சுப்பிரமணிய நமகன்னு சொன்னால் நம்மக்கிட்ட எதில் இருக்க தடைகள்லாம் விலகும். அதனால் நான் இப்போ சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா சகல விதமான அனைத்து பலன்களும் கிட்டும். உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்ல விருப்பமோ அந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிங்க. முருகப்பெருமான் உங்கள் கூடயே இருந்து இந்த முறையான இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்றப்ப நிச்சயமாக குழந்தை உங்கள் கையில் கொடுப்பாரு. அந்த அடுத்த மாதமே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. உங்கள் உடம்புல இருக்க அனைத்து விஷயமே சரியாயிடும். எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் முருகப்பெருமானை வழிபட்டு கண்டிப்பாக குழந்தை வரும் கிடச்சிருக்குங்க. தைப்பூசம்லாம் அவ்வளோ ஸ்பெஷல். நிச்சயமாக நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களால் முறையாக இருக்க முடியுதுன்றப்போ தினமுமே காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அசைவம் சாப்பிடாம விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். என்னால் அப்படி முடியலன்றவங்க காலைல தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அரை ஹவர் கழித்து விளக்கு குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் வீட்டில் எப்படி அசைவம் சமைப்பீங்க அதெல்லாம் அதை பண்ண ஆரம்பிச்சுடுங்க. கிருத்தியெல்லாம் வருதுன்றப்போ அப்போ மட்டும் வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு நார்மலான மெத்தட், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை வரம் கிடைக்காத அனைத்து நபர்கள் குழந்தை வரம் கிட்டும். சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.